பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இரட்சகராய் வருவதற்கு முன்பாக இந்த தேசம் இருளுக்குள்ளே இருந்தது. ஜனங்கள் மரண இருளிலே காணப்பட்டு கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே கண்ணுக்கு நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி நியாயம் தீர்க்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஏதாயினும் ஒரு தப்பு கையினால் செய்துவிட்டால் அந்த கையை அப்படியே வெட்டி எடுத்து விடுவார்கள். ஏதோ ஒரு கொலை நடந்துவிட்டால் அவனை கொன்று விடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேசத்தில் பயங்கரமான அழுகையும் புலம்பலுமாய் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரண இருளில் தேசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் வெளிச்சம் பிரகாசித்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜாதி வரி, பயங்கரமான ஜாதி வரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி உலகம் மரணத்துக்குள்ளாக ஒருவர் தப்பு செய்துவிட்டால் அவனை கல்லறிந்து கொள்வார்கள். பழைய ஏற்பாடு காலத்திலே ஆகார் தப்பு செய்தால் அவரை கல்லறிந்து கொள்வார்கள். அநேகரை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மோசேயுடைய காலத்திலே நடந்தது. இன்றைக்கும் இந்த வெளிச்சம் எங்கே பிரகாசிக்கவில்லையோ அங்கெல்லாம் அந்த இருள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்துவை எந்த இடத்திலெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளிலே கூட நாம் பார்க்கும்போது அநேகர் இருளுக்குள்ளே தான் இருக்கிறார்கள். ஜாதியை வைத்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சில ஆலயங்களிலே 3 மண்டபங்கள், 3 பாகங்கள் இருக்கிறது, 2 பாகங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு பாகத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இரட்சகராக வந்து அவர் யாரையெல்லாம் ரட்சித்தாரோ அங்கெல்லாம் ஜாதியின் உரிமை இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றில்லை. எல்லாரும் சம உரிமையாக இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அந்த குடும்பங்கள் எல்லாம் வெளிச்சம் கடந்து வந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விபச்சாரத்திலே கையுமையுமாய் கண்டுபிடித்தால் அவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய காலத்திலே அந்த ஸ்திரியை விபச்சாரத்திலே கண்டுபிடித்து அவளை மிரட்டி கொண்டே வருகிறார்கள். இயேசுவை கண்டவுடன் அவள் இயேசுவின் பாதத்திலே விழுந்தாள். எல்லாரும் அவருக்கு முன்னால் நின்று நியாயப்பிரமாணத்தின்படி இவளை நாங்கள் விபச்சாரத்திலே கண்டுபிடித்து விட்டோம், இவளை நாங்கள் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கற்களோடு இருக்கிறார்கள். இயேசு அப்படியே நிமிர்ந்து பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன். எல்லா கற்களும் கீழே விழுந்தது. அவர்களும் போய்விட்டார்கள். அல்லேலூயா. அந்த ஸ்திரியை பார்த்து இயேசு சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்திரியே, உன்னை யாரும் ஆக்கினைக்குள் தீர்க்கவில்லையா? இல்லை ஆண்டவரே, நானும் உன்னை தீர்க்கவில்லை, இனி பாவம் செய்யாதே. பெரிய வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் என் ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்தால் அவருடைய பாவத்தை கழுவி அவனை சுத்திகரித்து அந்த மரண இருளில் இருந்து வெளிச்சம் கொடுக்கிறவர் தான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பார்த்தீர்களானால் இந்த உலகத்திலே எவருமே பரிசுத்தவானாக பிறக்க முடியாது, பரிசுத்தவானாக வாழ முடியாது. அப்போஸ்தலன் சொல்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். இப்படி பாவத்திலே பிறந்தவர்கள், பாவமாய் வாழ்கிறவர்களுக்கு இந்த உலகம் கொடுத்து கொண்டிருந்தது மரண தண்டனை தான். ஹல்லேலூயா. அதுதான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்.
அல்லேலூயா. இன்றைக்கு மனுக்குலம் இந்தியாவிலே வாழ்கிறது என்றால் இயேசு கிறிஸ்து கொடுத்த மன்னிப்பு இன்றைக்கு உலகமெல்லாம் கடந்து வந்திருக்கிறபடினாலே தான் இந்த வெளிச்சத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எந்த இன்றைக்கு முஸ்லிமை பார்த்தால் அவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். ஆகவே அநேகர் இன்றைக்கு மரண இருளிலே காணப்படுகிறார்கள். கடந்த நாளில் ஒரு செய்தி நான் பார்த்தேன். எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவர்களெல்லாம் மூலாய் போட்டுட்டு ஏதோ ஒரு குற்றம் செய்த ஒருவனை கொண்டு வந்து நடுவாக நடத்தி எல்லாரும் கல்லறிந்து கொள்ளுகிறார்கள். இந்த வெளிச்சம், இந்த இயேசு கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அங்கெல்லாம் இந்த இருள் இன்றைக்கும் தொண்டாடி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இருள், மரண இருள் தேசம், தேசத்தின் சட்டம். இன்றைக்கு ஜனங்கள் பாவம் செய்துவிட்டால், ஏதாவது ஒரு குற்றம் செய்துவிட்டால், அவனை கண்டுபிடித்து விட்டால் அவனை கொலை செய்வதுதான் இந்த உலகத்துடைய நோக்கம். அதான் மரண இருளின் மரண இருள். அல்லேலூயா. இந்த இருளுக்குள் இருந்த ஜனங்களை வெளிச்சத்தை காண செய்ததுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவ சபை சில இடங்களில் காணப்படுகிறது. அங்கே கர்த்தர் ஸ்தோத்திரம், இயேசு இல்லாத இடத்துல இன்றைக்கு அநேகர் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். அநேகர் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். எந்த சபையிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறாரோ, எந்த சபையில் இருக்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறார்களோ அந்த சபையிலே வெளிச்சம் வருகிறது, அந்த சபையிலே மன்னிப்பு வருகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவராக இருந்தார், பிறரை நேசிக்கிறவராக இருந்தார். உண்மையான தேவ பிள்ளைகள் இன்றைக்கு மற்றவர்களை சிநேகிக்கிறவர்களாக, மற்றவர்களை அன்பு காட்டுகிறவர்களாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாட்களிலே காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் நாம் சிந்தித்து பார்ப்போமானால், மோசே நியாயப்பிரமாணத்தின்படி நாம் இந்த உலகத்திலே என்னைக்கு வரை ஜீவிக்க முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பாவங்கள், எத்தனை குற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்த நேரமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிறபடினாலே இன்றைக்கு நீதிமான்களின் வரிசையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உன் பாவங்கள் செவ்வேறு இருந்தாலும் அதை எப்படி மாற்றுவேன்? பஞ்சை போல வெண்மையாய் மாற்றுவேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் காலம் அதல்ல. அவன் பாவம் செய்துவிட்டால் அவனை கழுவி சுத்திகரிக்கிறதல்ல, அவனை கொலை செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 வழக்காடோ மாறுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேறு இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும், அது இரத்தாம்பரம் போல் சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் மரண இருளில் இருந்த தேசத்தின் நன்மையை காண்பார்கள். பாவிகள் ரட்சிக்கப்படுகிறார்கள். பாவிகள், அழிய வேண்டிய பாவிகள் இந்த நாட்களில் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் எந்த தேசத்திலே மறிக்க வேண்டுமோ அந்த தேசத்தின் நன்மையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அல்லேலூயா. இது யார் மூலம் வந்தது? இந்த வாக்கியம் அருமையான இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது. அல்லேலூயா. இது ஒரு பயங்கரமான கொடிமை இந்த உலகத்திலே காணப்பட்டது படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மன புருஷன் ஏதோ தற்செயலாக மரித்து போனான் என்றால் அந்த சகோதரி உடன்கட்டை ஏற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை எரிக்கிற அந்த அக்கினியிலே அவளும் கூட சேர்ந்து எரிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு மக்களுக்கு அது தெரியாது. எந்த இருளுக்குள்ளே நாம் வாழ்ந்தோம், எந்த மரண இருள் நிறைந்த இந்தியா தேசத்திலே நாம் பிறந்திருக்கிறோம், நாம் இங்கே வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்த ஒரே ஒரு காரணத்தினாலே நாம் இன்று நியாயம் தீர்க்கப்படாதபடி நம்ம காப்பாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. பெரிய வெளிச்சம்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த தேசத்திலே நாம் அழிக்கப்பட வேண்டுமோ அந்த தேசத்தை ஆசீர்வாதமாக்கி தருவதற்காகத்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அல்லேலூயா. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ராமேஸ்வரத்துல வட இந்தியாவை சார்ந்த இந்த வெளிச்சம் வராத பேர் கிறிஸ்தவர்கள் என்ற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அந்த தேசத்திலே டூர் வந்தார்கள். கணவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனான். உடனடியாக அவருடைய தேசத்துக்கு அறிவித்து உறவினர்கள் வந்து அந்த பாடியை கைப்பற்றி கொண்டு போகும்போது அந்த மனைவி கூட போக மாட்டேன் என்று அழுது கொண்டிருந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது செய்தியில டிவியில எல்லாம் விளம்பரமா போடப்பட்டிருந்தது. அந்த சகோதரி அழுது கொண்டே இருந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்குள்ள காவல்துறையினர் ஏன் நீ கணவனோடு போக மாட்டாய் என்று கேட்டபோது அவர் எரிக்கிற அந்த தீயில என்னையும் எரித்து போடுவார்கள், நானும் உடன்கட்டை ஏற வேண்டியது இருக்கிறது, ஆகவே நான் போக மாட்டேன். பாருங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் எங்கே இருக்கிறார்கள்? மரண இருளில் பள்ளத்தாக்கில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. கணவன் இறந்தது துக்கம் ஒரு பக்கம், சரி இறந்தவர் இறந்தாச்சு, இறந்த பிறகு அந்த சடலத்தை எரிக்கிறார்கள். அருமையான துணவி, எதுவும் அறியாத துணவியை கையில் காலம் கட்டி அந்த தீயை போட்டு எரிக்கிற கூட்டம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இயேசு எந்த குடும்பத்துக்குள்ளே போகவில்லையோ, இந்த ரட்சிப்பு எந்த தேசத்துக்குள்ளே போகவில்லையோ, எந்த மதத்துக்குள்ளே போகவில்லையோ, எந்த கர்த்தர் ஆலயத்திலே இந்த இயேசு இல்லையோ, அங்கே இந்த கொடுமை இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு வந்தது அதற்காக அல்ல. ஒரு பாவி கூட கெட்டு போகக்கூடாது, ஒருவன் கூட இந்த இருளுக்குள்ள இருக்கக்கூடாது, ஒருவன் கூட இந்த மரண இருளின் தேசத்தில் இருக்கக்கூடாது. இவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக, ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படியாக வந்த மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம். அல்லேலூயா. இந்த மாதம் ஆரம்பிக்கப்பட்ட உடனே உலக நாடுடைய செய்திகளை நாம் பத்திரிகை மூலமாக அல்லது டிவி மூலமாக நாம் பார்க்கும்போது டிசம்பர் ஆரம்பித்து விட்டது என்றாலே கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு கோடான கோடி ஜனங்கள், எண்ணில்லாத ஜனங்கள் ஆயத்தப்படுகிற மாசம் தான் இந்த மாசம். அல்லேலூயா. ஆனால் அதற்கு எதிராக இந்த பண்டிகை நாட்களை நன்றாக நடத்தக்கூடாது என்பதற்காக இந்த உலகத்தில் உள்ள 33 கோடிக்கு அதிகமான பிசாசுகள் எழுந்து நின்று கிரியை செய்கிற மாதமும் இந்த மாதம் தான். ஆமென். அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சுவிசேஷத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வீட்டிலே டெலிவிஷன் மூலமாக நீங்கள் இந்த செய்தியை கேட்கிறீர்கள் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருள்நாதர் இயேசு ஒருவர் இந்த உலகத்திலே வரவில்லை என்றால், நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படவில்லை என்றால், நம்முடைய தேசம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேதத்தை கைக்கொண்டு சட்ட திட்டங்களை திருத்தாவிட்டால் நாம் எல்லாரும் அந்த ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டியவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை விசுவாசிக்கிற ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும். இந்த உலகத்திலே அவர்கள் அழிக்கப்படக்கூடாது. இந்த தேசத்துடைய நன்மைகளை அனுபவிக்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திலே அனுப்பி தந்தார். அந்த பெரிய வெளிச்சத்தை நமக்கு தந்தார். நம்முடைய வீடு சாயங்காலம் 6 மணி ஆகும்போது தேசத்திலே பயங்கரமான இருள், வீட்டிலே பயங்கரமான இருள். இந்த இருளை நீக்கும்படி எப்படி நாம் வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறதோ அதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வராவிட்டால் அந்த வெளிச்சத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியாது. சில நேரத்தில் நம்முடைய எலக்ட்ரிசிட்டி கரண்ட் போகிறது, உடனடியாக இருள் எங்கே இருக்கிறது என்று தெரியாது. இருளை வரவேற்க வேண்டிய அவசியம் இல்லை, தானாகவே அந்த இருள் வந்து நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அதே போல இந்த ரட்சகர் எந்த குடும்பத்தை விட்டு வெளியாக்கப்பட்டாரோ, எந்த மனுஷனை விட்டு வெளியாக்கப்பட்டாரோ, அந்த மனுஷனுடைய வீட்டில இந்த இருள் கடந்து வருகிறது. அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ இருளுக்குள்ளே வாழ்வதற்காக அல்ல இயேசு இந்த உலகத்திலே வந்தது. நீ வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்க வேண்டும். உன் பாவம் எவ்வளவு சிகப்பாக இருந்தாலும், எவ்வளவு சிவேர் இருந்தாலும் அதை வெண்மையாக்கி உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இந்த தேசம் எப்படி இருந்தது என்றால் இருள் நிறைந்திருந்தது. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே காணப்பட்டு கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. இந்த அருளாளர் இயேசுவை இந்த உலகத்திலே தந்து இந்த சட்டத்தை மாற்றி கிமு கிபி, அதாவது இந்த உலகத்திலே எத்தனையோ மகான்மார் பிறந்திருக்கிறார்கள், எத்தனையோ கனவான்கள் பிறந்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், இரண்டாக இந்த சரித்திரத்தை மாற்றி அமைத்தவர் அருள்நாதர் இயேசு. ஆமென் என்று சொல்கிறவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கிபி கிமு, நீ எந்த விக்கிரகத்தை ஆராதித்தாலும், நீ எந்த தெய்வத்தை இயேசுவை தள்ளி யாரை ஆராதித்தாலும் இந்த சரித்திரத்தை உன்னால் மாற்றவே முடியாது. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் இருந்தவர்களுக்கு நடந்த நியாய தீர்ப்பை மாற்றி கிறிஸ்துவுக்கு பின் ஒரு ரட்சிப்பை வெளிப்படுத்த வந்தவர் இயேசு என்பதை சரித்திரம் கூறி அறிவித்துக் கொண்டிருக்கிறது. யாராலும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ எங்கிருந்து கேட்டாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை வெளிச்சம் தந்து உன்னுடைய இருளை மாற்றி, உன்னுடைய கடத்தை மாற்றி, உன்னுடைய வியாதியை மாற்றி, உன்னுடைய ஜாதியின் அடிமைத்தனத்தை மாற்றி, உன்னுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாரம்பரியத்தை மாற்றி, உன்னுடைய குடும்பத்தை ஒரு புது குடும்பமாய் மாற்றி உன்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவதற்கு தான் அருள்நாதர் இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அநேக ஜனங்கள், என்னைக்கு கோடான கோடி ஜனங்கள் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் என்றைக்கு கீழ்ப்படிந்து வந்தபடியினாலே அந்த வெளிச்சத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் அந்த இருளுக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாகவே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ மரண இருளுக்குள்ள இருக்கக்கூடாது, இருள் உனக்குள்ளே இருக்கக்கூடாது. நீ வெளிச்சத்துக்கு கடந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் அருள்நாதர் இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்தார். இன்னமும் எத்தனையோ சுவிசேஷத்தை கேட்டு, எத்தனையோ செய்திகளை கேட்டுக்கொண்டு இன்னும் இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இறங்கி வா. கர்த்தர் உனக்கு ஒரு வெளிச்சத்தை தருகிறார். இந்த டிவியின் மூலமாக ஒரு செய்தியை கேட்ட ஒரு அருமையான சகோதரன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்து கோயில்களிலே மிகுந்த பாடல்களை பாடி அநேகரை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் இருளுக்குள்ளே இருக்கிறார். பல வருட காலமாய் இவருக்கு தூக்கம் வரவில்லை, பல நாட்களாக இவர் தூங்கவில்லை, இவருக்கு வேறு செய்ய முடியாது, பல லட்சம் கடத்துக்குள்ளே மாட்டிவிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனுஷன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்னை தொடர்பு கொண்டு ஜெபிக்க சொன்னார். நானும் சபையும் அதற்காக ஜெபித்தோம். கடந்த நாளில் அவர் கூப்பிட்டு சொல்கிறார், நீங்கள் ஜெபித்த நாளிலிருந்து என்னுடைய வேதனை நீங்கினது. எத்தனையோ வருஷ காலம் இந்த வேதனைக்குள் நான் கிடந்தேன், எனக்கு இப்பொழுது விடுதலை கிடைத்திருக்கிறது என்று சொல்கிற ஒரு நல்ல சாட்சியை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேரை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருளிலிருந்து விடுவிக்க எங்களை போன்ற கர்த்தருடைய ஊழியர்களை கர்த்தர் தேசத்திலே எழுப்பி இருக்கிறார். எத்தனை பேர் இருளுக்குள் இருந்தாலும் இந்த பரிசுத்தவான்கள் கால் வைத்து தேவனோடு ஜெபிக்கும் போது அந்த குடும்பத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட இருளையும் கர்த்தர் மாற்றி அவர்களை வெளிச்சத்துக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை ரட்சிப்பதற்கு, உன்னை இருளுக்குள்ளே வைப்பதற்கல்ல, உன்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவதற்கு, நீ அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற கருவியாக மாற்றுவதற்கு. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை நீ பார்ப்பாயானால், என் தகப்பன் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன், ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள், எங்கள் வாழ்நாளெல்லாம் இருளுக்குள்ளே வாழ்ந்தது. என் தகப்பனுடைய வாழ்நாள் இருளுக்குள்ளே இருந்தது. எங்களுக்கு வெளிச்சம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடு, வேதனை, மரணம், இப்படிப்பட்ட கொடிய துன்பத்துக்குள்ளே அகப்பட்டிருக்கும் போதுதான், நான் வாலிபனாய் இருக்கும் போது எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. என் தெய்வம் எனக்கு வெளிச்சம் தரவில்லை, என் குடும்பத்திலே வெளிச்சம் இல்லை, என் குடும்பத்திலே சமாதானம் இல்லை, என் குடும்பத்திலே கடன், என் குடும்பத்திலே வியாதி,
என் குடும்பத்திலே மரணம், என் தகப்பனுடைய காலத்திலே அநேகர் கண்களே மரித்து போனார்கள், என்னுடைய வாழ்வில் என் சகோதரர்கள் சிலர் மரித்து போனார்கள். இப்படிப்பட்ட கொடிய காலத்திலே தான், இருள் நிறைந்திருந்த காலத்திலே தான் அநேகர்களுக்கு புத்தி சொன்னார்கள், என்னை கூப்பிட்டார்கள். நான் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். 40 நாள் மீன் தின்னம் சாப்பிட மாட்டேன். நான் என் கோவிலுக்கு நான் ஒரு பூசாரியாக, அசிஸ்டன்ட் பூசாரியாக நான் நடந்து கொண்டிருந்தேன். அந்த நாட்களே தான் இந்த இயேசு நல்லவரா, என் வாழ்க்கையில வெளிச்சம் தருவாரா, எங்கள் குடும்பத்திலே வெளிச்சம் வருமா என்று பார்ப்பதற்காக தான் நான் ஆலயத்துக்குள் கடந்து சென்றேன். அந்த நேரத்தில் ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமை என்னை இறங்கி என்னை ஒரு அக்கினியாக மாற்றினது, என் வாழ்க்கையை மாற்றினது, என் மரண கண்ணிகளை மாற்றினது. என்னுடைய பாரம்பரியம் அநேகர் வாலிபத்திலே இறந்து போகிற, துர்மரணம் அடைகிற, மரத்திலிருந்து ஆக்சிடென்ட்ல மறிக்கிற ஒரு கொடிய குடும்பத்தில, இருளுக்குள் இருந்த குடும்பத்தில நான் வாழ்ந்தேன். என்றைக்கு இயேசு என் வீட்டுக்குள் வந்தாரோ மரண கண்ணிகள் உடைக்கப்பட்டது, ஆக்சிடென்ட்கள் உடைக்கப்பட்டது, துர்மரணங்கள் உடைக்கப்பட்டது. இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகள், குடும்பம், நாங்கள் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ இறங்கி வா. சகைவை பார்த்து கர்த்தர் சொன்னார், சகைவே நீ இறங்கி வா. அவனுக்கு பணம் இருந்தது, அவனுக்கு ஆஸ்தி இருந்தது, அவனுக்கு ஐஸ்வர்யம் இருந்தது, அவனுக்கு அநேகர் மரியாதை கொடுத்தார்கள். ஆனால் அந்த வீடு ரட்சிக்கப்படவில்லை. அந்த வீடு ஒரு எரிக்கலமாக இருந்தது, சாபம் நிறைந்த வீடு. அநேகருடைய பணம் வசூலிக்கப்பட்டு, அநேகருடைய கண்ணீர் அவர்கள் வாசலே காணப்பட்டு, அந்த வீடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு நிம்மதி இல்லாத வீடாய், சமாதானம் இல்லாத வீடாய் இருந்தது. ஆனால் அந்த சகைவு இயேசு எனக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவன் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வந்த போது இயேசு அவனை பார்த்து சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. அந்த வீட்டுக்கு வெளிச்சம் வந்தது, அந்த வீட்டுக்கு பிரகாசம் வந்தது. நீ என்னதான் வேலை செய்தாலும், எத்தனை கோடி தான் சம்பாத்தியம் பண்ணினாலும், உன்னுடைய வீடு இருளுக்குள்ளே இருக்கிறது, உன் குடும்பம் இருளுக்குள்ளே இருக்கிறது. ஒரு குடும்பத்திலே பயங்கரமான மரண கண்ணிகள். நீ எங்கெல்லாமோ ஓடி பார்க்கிறாய், எத்தனை லட்சம் லட்சமாய் கொண்டு தட்டி கொண்டிருக்கிறாய். ஆனால் ஒரு குடும்பத்திலோ சமாதானம் இல்லை, ஒரு குடும்பத்திலோ வெளிச்சம் இல்லை. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ எப்பேற்பட்ட இருளுக்குள் இருந்தாலும் உனக்கு வெளிச்சத்தை தருகிறவர் தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இங்க இருக்கிற கூட அநேக சாட்சிகளை எனக்கு சொல்ல முடியும். மரண இருளுக்குள்ளே இறங்கி போனவர்கள், மரணம் இல்லாமல் வழி இல்லை என்று சொல்லி இனி நான் பிழைப்பதில்லை என்று சொன்னவர்களை விடுவித்து என்னைக்கு உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசு இருளை மாற்றி ஒரு வெளிச்சத்தை தரப்போகிறார். ஒரு குடும்பத்துக்குள்ள எந்த வெளிச்சமும் இருள் இருக்கட்டும், எந்த போராட்டம் உனக்குள்ளே இருக்கட்டும், எந்த கடன் தொல்லை உனக்குள்ளே இருக்கட்டும், எந்த இருளுக்குள்ளே நீ இருந்தாலும் உன்னை விடுவிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலம் ஜாதியின் குடிமை. நீங்க முன்னோர்கள் வாழ்ந்த காலம் பதிலுக்கு பதில் செய்கிற காலம். இன்றைக்கு ஒரு காலத்தை கட்ட தந்திருக்கிறார். மன்னிக்கிற காலம், இரக்கத்தின் காலம், கிருபையின் காலம். எந்த பாவியும் புறம்பே தள்ளாதபடி வருத்தப்பட்டு பாவபாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்னென்ன வந்தால் போதும், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், நான் உங்களுக்கு விடுதலை தருவேன். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு சகோதரனுடைய ஒரு ஆலோசனை என் இதயத்துக்குள்ளே வந்தது. நான் அப்பொழுது இந்துவாக இருந்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அந்த சகோதரன் சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தம்பி, ஒரு மனுஷி, ஒரு சகோதரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தனிமையாக ஒரு ஹிந்து கோயிலே படிப்பாளா, ராத்திரி நித்திரை பண்ணுவாளா என்று கேட்டார். நான் சொன்னேன், முடியாது. காரணம், தெய்வங்களை பார்த்தாலே கொலை செய்து போல தெரிகிறது அவருடைய தோற்றங்கள், அவருடைய பார்வை. முடியாது என்று சொன்னேன். ஆனால் கிறிஸ்தவ கோயிலே தங்குவாளா என்று கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், அவன் கண்டிப்பா தங்குவாள். அங்கே வெளிச்சம் இருக்கிறது, அங்கே எந்த பயமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சகோதரன் சொன்னார், மற்ற தெய்வங்களை பார், கத்தி வைத்திருக்கிறது, பிடித்து நிற்கிறது, வெட்டுவேன் குத்துவேன் என்று நிற்கிறது. ஆனால் அருணாக இயேசு அப்படி அல்ல. வருத்தப்பட்டு பாவபாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அவர் 2 கரங்களை நீட்டி அழைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த இரக்கமுள்ள தேவனை நீ விட்டு விடாதே என்று சொன்ன ஒரு வார்த்தை
ஹalleluya. ஓ ரபா ஷாலா ஹalleluya. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ மரண இருளுக்குள் இருந்து கொண்டிருக்கிறாய். நீ எங்கெல்லாமோ ஓடி பார்க்கிறாய். எத்தனை பேருக்கு ஜெப குறிப்பை அனுப்பி கொண்டிருக்கிறாய். ஆனால் நீயோ ரட்சிக்கப்படவில்லை. உன் குடும்பமோ ரட்சிக்கப்படவில்லை. உன்னுடைய குடும்பத்தினுடைய சாபம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நீ கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும் வரையிலும் அந்த சாபம் உன்னை விட்டு நீங்காது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, என்றைக்கு ஆண்டவர் இயேசு எனக்குள்ளத்துக்குள்ளே வந்தாரோ அந்த சாப கோட்டையை கர்த்தர் உடைத்தார். மரணங்களை கர்த்தர் அழித்தார். ஜெயத்தை தந்தார். ஹalleluya. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, என் அருள்நாதர் இயேசு உன்னை மரண இருளிலிருந்து விடுவிக்கும்படியாக, மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாக இந்த இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அல்லேலூயா. 2008 கர்த்தர் என்னோடு பேசினார். மகனே, உனக்கு மரணம் வந்துவிட்டது, மரண நாள் வந்தது, காரியத்தை ஒழுங்குபடுத்த என்று சொன்னார். எசேக்கியாவுடைய சொன்ன சத்தம் என் காதிலே தொனித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்களுக்கு மரண நாள் வந்துவிட்டது, கர்த்தர் பேசுகிறார் என்று ஒத்துக்கொண்டேன். ஆண்டவருடைய சமூகத்தில் சில வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தேன். ஆண்டவர் இந்த ஆயுசு நாளை மறுபடியும் தந்திருக்கிறார். மரண இருளுக்குள் போன என்னை பின்னும் வெளிச்சத்தை தந்து அநேகருக்கு விடுதலைக்காக, அநேகருக்கு ரட்சிப்புக்காக என் ஆண்டவர் மறுபடியும் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை கேட்கிற ஒன்றையும் ரட்சிக்கும்படியாகத்தான் என்னை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாது. இறங்கி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். சகரிவுக்கு வீட்டுக்கு ரட்சிப்பு வருவதற்கு சகரிவு இறங்க வேண்டியது இருந்தது. உன் பதவியிலிருந்து இறங்க வேண்டியது இருந்தது. உன் மேன்மையிலிருந்து இறங்க வேண்டியது இருந்தது. உன் ஜாதியிலிருந்து இறங்க வேண்டியது இருந்தது. உன்னுடைய பெருமையிலிருந்து இறங்க வேண்டியது இருந்தது. உன்னுடைய பண துன்பத்திலிருந்து நீ இறங்க வேண்டியது இருக்கிறது. நீ இறங்கி வரும்போது உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். இந்த அல்லல் உன்னை விட்டு மாறும். இந்த தொல்லை உன்னை விட்டு மாறும். உன்னுடைய குடும்பத்துக்குள்ள இயேசு வந்து உன்னை விடுவிக்க அவர் போதுமானவராய் இப்பொழுதே இந்த நிமிஷத்திலே. ஹalleluya. எத்தனையோ செய்திகள் என் காதுக்கு வருவது உண்டு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது எனக்கு விடுதலை வந்தது, என் குடும்பத்திலே சமாதானம் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் டிவியிலே ஒளிபரப்பவில்லை என்றால் உடனே எனக்கு கூப்பிடுவார்கள். ஒளிபரப்பு காண முடியவில்லை, நாங்கள் பார்க்க முடியவில்லை என்று எனக்கு கூப்பிட்டு சொல்லுவார்கள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, இது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை நீ விசுவாசித்து என் ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்பாய் என்றால் உன்னுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. என்னைக்கோ வரப்போறது அல்ல, இன்றைக்கே உனக்கு ரட்சணிய நாள். இந்த டிசம்பர் மாதம் அநேகர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2020ஆம் ஆண்டுல வெள்ளம் போல மரண நதி தேசங்களிலே, ஒரு தேசம் அல்ல, அகில உலகத்திலே வாரிக்கொண்டு உன்னை மீதியாக வைத்திருக்கிறது. நீ இன்னும் இருளுக்குள்ளே வாழ்வதற்கு அல்ல, உனக்கு ஒரு வெளிச்சத்தை தரும்படியாகத்தான் உன்னை உயிரோடு வைத்திருக்கிறார். இன்றைக்காயினும் நீ திரும்பி வருவாயானால் உனக்கு வெளிச்சம் தருவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன் குடும்பத்திற்கு மரண இருள் இன்றைக்கு மாறி போகும். இந்த 2020 டிசம்பர்ல உன்னுடைய மரணத்தின் இருள் இந்நாட்டில் மாறி போகும் என்பதை இன்றைக்கு நீ நன்றாய் உணர்ந்து கொள். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் முதல் நாள் ஆவியானவர் எங்கள் சபையோடு பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பின் நாள் வந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக தீர்க்கதரிசிகள் பலவிதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இன்னைக்கு காமெடி கிறிஸ்தவராய் இருக்கும்போது ஆண்டவர் பேசுகிற இடத்துல கரெக்டாய் பேசி கிரியை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எவ்வளவு நேரம் ஓடி பார்க்கிறாய், உனக்கு சில மேன்மை இருக்கிறது, காது கழுத்திலிருந்து கடத்த முடியவில்லை. நான் இந்த வெந்தை கோசுக்கு போனால் என் வாழ்க்கை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பரிகாசம் பண்ணுவார்களே, நிந்திப்பார்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் ஒரு வீடு சந்திக்க போன போது ஒரு அருமையான பிள்ளை சொன்னாள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் எனக்கு கொடிய வியாதி, என்னால் தப்பவே முடியவில்லை. நாங்கள் ஒரு பேர் கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர்கள், எங்கள் குடும்பம் எல்லாம் பேர் கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கிறது. ஆனால் நானோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்னுடைய ஜூவல்ஸ் எல்லாம் கடத்தின போது அநேகர் சொன்னார்கள், ஒரு கம்மலாவது போடு. நான் சொன்னேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் ஜீவன் பெருசா, எனக்கு போடுகிற ஜூவல்ஸ் பெருசா, நானும் தாராளம் போட்டவள் தான். ஆனால் இன்றைக்கு என் குடும்பத்துக்கு ரட்சிப்பு வருவதற்கு அந்த காட்டத்தி மரமாகிய அந்த ஜூவல்ஸ் எனக்கு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி அவள் இறங்கி வந்தேன் என்று சொன்னான். அவளை இந்த தேசத்துக்கு சாட்சியாக என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை எந்த மரம் அடிமைப்படுத்தி இருக்கிறதோ, நீ எந்த மேன்மைக்கு அடிமைப்பட்டிருந்து இந்த இருளுக்குள் இருக்கிறாயோ, இன்றைக்கு உனக்கு விடுதலையை தந்து
உன்னை ரட்சிப்பதற்காக அருந்தாளர் எங்கும் இல்லை, உன் வீட்டிலே இருக்கிறார். இந்த வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டு முழங்கால் படியிடுவாய் என்றால் இன்றைக்கு உன்னுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு எப்படி சகைவுக்கு வந்ததோ அதே ரட்சிப்பை கர்த்தர் உனக்கு தந்து உன்னுடைய குடும்பத்தை ஆண்டு கொண்டிருக்கிற சாபக்கட்டுகள், முந்தினவர்கள் செய்த பாவக்கட்டுகள், கர்த்தர் ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுகிறது விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்களை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். விசாரணை கைதியாக இன்றைக்கு விசாரிக்கப்பட்டு பல லட்சங்களை இழந்து எடுக்கிற முயற்சி தடுக்கப்பட்டு எந்த வேலைக்கு போனாலும் உனக்கு தடை, வேலை கிடைக்கவில்லை, குடும்பம் வறுமையிலே மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உன்னுடைய காட்டத்தின் மரமாகிய ஒரு பெருமை உன்னை வைத்துக் கொண்டிருக்கிறது. நீ விட வேண்டியதை விட முடியவில்லை. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இறங்குகின்ற ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்நிய விக்கிரகங்கள் இருந்தது, பெரிய ஆஸ்தி இருந்தது. ஆனால் அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் இருக்கிற இடம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பிரியமில்லாத இடம். ஆகவே அந்த இடத்துல பயங்கரமான வேதனை வந்தது, பயங்கரமான கஷ்டம் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் கலங்கி கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொல்கிறார், யாக்கோபே, நீ அன்றைக்கு தனிமையாக போய் நீ படுத்திருந்த இடத்துல கண்ட தரிசனம், நீ கொடுத்த பொருட்களை நிறைவேற்ற சொல்லும்போது அவன் அந்நிய தெய்வங்களாகிய காலணிகளையும் விக்கிரகங்களையும் எல்லாவற்றையும் கர்வாலி மரத்திற்கு அடக்கம் பண்ணின போது அவன் பெத்தேலுக்கு போனான். அங்கே அவனுக்கு ரட்சிப்பு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அவருடைய கலக்கம் மாறினது, அவருடைய வேதனை மாறினது. நீ எந்த கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, எந்த பேர் பெற்ற குடும்பத்திலே பிறந்தாலும் சரி, ஆண்டவரை நீ ஏற்றுக்கொள்வாய் என்றால் உனக்கு அதற்கு எதிராக இருக்கிறதை தூக்கி வீசுவாய் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை அறியும் அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாயிருந்த எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்றும் குப்பையுமாய் விட்டுவிட்டேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் அரசியலில் பேர் பெற்றிருந்தேன். எனக்கு அரசியலுக்குள் இருந்திருந்தால் என்னோடு கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் பெரிய பெரிய பொறுப்புகளை வகித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதையெல்லாம் குப்பையாக தூக்கி எறிய கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். என் ஆண்டவர் இயேசு எனக்கு போதும் இறங்கி வந்தபடியினாலே என்னோடு கூட அரசியலில் பெரிய பொறுப்புகளை வாங்கினவர்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கிறார்கள். என்னையோ உயிரோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மரண இருளுக்குள் இருக்கிற உனக்கு ஒரு வெளிச்சத்தை தரும்படி ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அவரை அல்லத்தட்டாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தின்படி பெருமாள் சொல்லுகிறார், என்னிடத்திலே பாட்டு இருந்தது, என்னிடத்திலே பூசை இருந்தது, ஆனால் இயேசு என்னிடத்திலே இல்லை. இயேசு என்னிடத்திலே என்றைக்கு வந்தாரோ அன்றைக்கு தான் நான் தேவ பிள்ளையாய் மாற்றப்பட்டேன். எனக்கு அகில உலகம் போற்றும் தலைவராக என் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய இருள் மாறினது, அவர் வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சம் உலகம் அனைத்தையும் பிரகாசிக்கிற வெளிச்சமாக அவர் பாடுகிற பாடல்கள் அகில உலகமும் இன்றைக்கு பாடிக்கொண்டிருக்கிறது. நாம் செய்திகள் மூலமாக பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். தமிழ்நாட்டிலே ஒரு மூலையிலே பிறந்த தேவ மனுஷன் ஆண்டவருக்குள்ள எழுப்பி பிரகாசிக்க வந்தபோது உலகமெல்லாம் அவரை காண்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு மகிமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கூட்டை விட்டு வெளியே வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அடக்கி ஆளுகிற இடத்தை விட்டு வெளியே வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ வேதத்தை படி, வேதத்தை கேள், வேதத்தின் மகத்துவத்தை எனக்கு வெளிப்படுத்தும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டது போல இன்றைக்கு நீ கேட்பாய் என்றால் இந்த வேதத்தின் மகத்துவத்தை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். நீ அங்கே இருக்க மாட்டாய், இறங்கி புறப்படுவாய். உன்னுடைய பேர் புகழ் பரலோகத்திலே எட்டப்படும். அநேகரை நீதிக்குள் படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்தின் நட்சத்திரத்தை போல உலகமெல்லாம் பிரகாசிக்கும்படி ஒரு மேன்மைப்படுத்தும்படியாக என் ஆண்டவர் உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். நீ இறங்கி வா. எந்த இடத்திலே நீ மேன்மைப்பட்டிருக்கிறாய், எந்த இதை நான் விடமாட்டேன் என்று சொல்லுகிறாய், என் தேவனுக்காக நீ அற்பமும் குப்பையாய் விட்டுவிடு. ஒரு நாள் பேதுரு வந்து இயேசுவிடத்தை கேட்கிறார், இயேசுவே, நாங்கள் இவைகளெல்லாம் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன தருவீர் என்று கேட்டார். இயேசு அவருக்கு ஒரு மறுபடி கொடுத்தார். நீ எண்ணாமற்றால் எதை விட்டாயோ அதற்கு 100 பலனையும் இந்த உலகத்திலே உனக்கு தந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உனக்கு நித்திய ஜீவனையும் இலவசமாக தருவேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே இழந்து போற ஒன்று அழிந்து போகிறது அல்ல, அது ஆதாயப்படுத்தும்படி இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் யோசித்தேன், பேதுருக்கு எப்படி தோல்வியாய் கிடைத்தது? அவன் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின்னாக வந்தான். ஆனால் வேதத்தின் மகத்துவத்தை கர்த்தர் வெளிப்படுத்தின போது அப்போஸ்தலர்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே பின்னாலே பார்க்கும்போது 5ஆம் அதிகாரத்தில் நான் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் விற்று பேதுருவின் பாதத்திலே கொண்டு வைத்தார்கள்.
அல்லேலூயா. இயேசுவுக்காக விடுகிறது உண்டோ? நஷ்டமாய் போவதில்லை. இயேசுவுக்காக விடுவதை இயேசுவை மேன்மைப்படுத்தி உன்னை மகிமைப்படுத்தி நித்திய ஜீவனை உனக்கு தருவார். அந்த வெளிச்சத்துக்குள்ளே இன்னைக்கு இறங்கி வா என்று ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்கிறார். யாருக்கோ பண்ணுகிறதல்ல, டிவியிலே கேட்டுக்கொண்டிருக்கிறாயே, எல்லா நாட்களிலும் இந்த செய்தியை மிக கூர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாயே. அல்லேலூயா. உனக்காகத்தான் இந்த வார்த்தையை கர்த்தர் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சகையை போல இயேசுவே என் வாழ்க்கையில வாரும் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத ஒன்றையும் நான் இனி வைத்திருக்க மாட்டேன். யாக்கோபை போல தூரே தள்ளுகிறேன், நான் பெத்தேலுக்கு போகிறேன் என்று இறங்கி புறப்படுவாயானால் பெத்தேலிலே கர்த்தருடைய தரிசனம் இருக்கிறது, பெத்தேலிலே கர்த்தருடைய மகிமை இருக்கிறது, பெத்தேலிலே சமாதானம் இருக்கிறது, பெத்தேலிலே விடுதலை இருக்கிறது, பெத்தேலிலே ஆசீர்வாதம் இருக்கிறது, பெத்தேலிலே பரலோகத்தின் மகிமை இருக்கிறது. ஆமென் என்று சொல்கிறவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரம் அதிலே 15ஆம் வசனம், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, எந்த ஜாதியோ, எந்த உயர்ந்தவனோ, எந்த தாழ்ந்தவனோ யாரும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்மை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் இனி கெட்டு போக கூடாது, அவன் இந்த இருளுக்குள்ளே இருக்கக்கூடாது, அவனை இந்த உலகம் அழிக்கக்கூடாது என்பதற்காக இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்தார். தம்மை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாதபடி அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீ மரித்தால் எங்கே போவாய்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரபலமான ஒரு ரவுடி இருந்தார். அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அநேகருடைய பொருட்களை எடுத்து அவரிடத்திலே கேட்க போனால் அவர் அடி கொடுத்து அவரை விரட்டி விடுவார். யாராலும் அடக்க முடியாது. தன்னுடைய சொந்த தகப்பனாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவரை அடக்க முடியவில்லை. சொந்த தகப்பனை குத்தி கொல்ல வேண்டும் என்று சொல்லி கடையாளி செய்து தன் இடுப்பிலே வைத்துக் கொண்டு தன் தகப்பனுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற நேரத்தில் ஒரு தேவ மனுஷன் அவரை பார்த்து கேட்டார், வாலிபனே, நீ இன்றைக்கு மரித்தால் எங்கே போவாய் என்ற ஒரு வார்த்தை அந்த தேவ மனுஷனால் கடந்து வந்தது. துன்மார்க்கமாய், பாவியாய், ரவுடியாய், திருடனாய் வாழ்ந்த காலத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த வார்த்தை அந்த உள்ளத்துக்குள்ளே வந்தபோது ஒரு பயம் வந்தது. ஐயோ, நான் இன்றைக்கு மரித்தால் என் ஜீவனை நான் எங்கே கழிப்பேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மதிகேடனை போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, இதற்கு நான் பதில் காண வேண்டும், இந்த வார்த்தைக்கு எனக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று 40 நாள் உபவாசம் இருந்த போது 40ஆவது நாள் ஒரு பெரிய தரிசனம். கல்வாரி சிலுவையிலே அருள்நாதர் இயேசு இறங்கி வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்து, நீ இனி ரவுடியாய் அல்ல, இனி தகப்பனை கொல்லுகிறவனாய் அல்ல, நீ இறங்கி வா, யெகோவா சபை என்ற ஒரு ஸ்தாபனத்தை ஸ்தாபித்து நீ அநேகரை நீதிக்குள் படுத்தென்று வார்த்தையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்தார். அதன் மூலம்தான் இன்னைக்கு யெகோவா பெந்தேகோஸ்தே சபை இந்த தேசத்திலே எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அதே வார்த்தையை உன்னிடத்திலே அனுப்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிபனே, என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீ மரித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய்? உன் ஆத்துமா எங்கே போகும்? நீ நினைக்கலாம் மரணத்துக்கு பின் வாழ்வில்லை என்று நினைக்கலாம். பல துரு உபதேசங்களை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். மரித்த ஒரு பெண் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 3 நாள் கழித்து உயிரோடு எழுப்பி வந்த ஒரு பெண் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சாட்சி சொல்லும்போது அது மரித்தது. எல்லாரும் கூடுகிறார்கள், எல்லாரும் கரைகிறார்கள். ஆனால் அவள் நினைக்கிறாள், நான் சும்மா தானே இருக்கிறேன், ஏன் இவர்கள் அழுகிறார்கள் என்று அவள் சந்தைக்கு பேசுகிறாள். அவள் பேசுகிறாள், ஆனால் அந்த பேச்சுக்கு கேட்கவில்லை. அவள் பிள்ளை எடுக்க போகிறாள். பிள்ளை எடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அவள் சரீரத்தை விட்டு பிரிந்து விட்டார். ஒருவேளை சரீரம் தனியாக இருந்தாலும் உன்னுடைய ஆத்துமா தனியாக நிற்கும் போது இதே சாயல், இதே பேச்சு, இதே கிரியை உண்டு. அதைத்தான் இன்றைக்கு அநேகர் மரித்த பிறகு பிசாசாக அநேகர் மேலே வந்து ஆடி அந்த காரியங்களை சொல்லுகிறார்கள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ மரித்தால் இந்த ஆத்துமாவை, இந்த சாயலை நீ எங்கே கழிப்பாய் என்று கேட்கிறார். நீ இறங்கி வா. தம்மை விசுவாசிக்கிற எந்த மனுஷன் கெட்டு போகக்கூடாது என்பதற்காகத்தான் அருள்நாதர் இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்தார். ஓ ரபஷாலா, நீ எங்கிருந்து இந்த செய்தியை கேட்டாலோ, நீ எந்த மரத்துக்கு மேலே இருந்தாலோ, எங்கே நீ ஒளித்திருந்தாலோ, நீ இறங்கி வா. கர்த்தர் உன்னை ரட்சிக்க போகிறார். இந்த பிறப்பின் பண்டிகையிலே, இந்த டிசம்பர் மாதத்திலே கர்த்தர் உன்னுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து, உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாபக்கட்டுகளையும் உடைத்து, எல்லா போராட்டங்களையும் நீக்கி உன்னை விட்டுவிக்கும்படியாக அவர் உன்னுடைய கடந்து வந்து நிற்கிறார்.
கொள்வாயா? இன்றைக்கு அவருடைய பாதத்திலே விடுவாயா? ஆண்டவரே, என்னிலே ஒன்றுமில்லப்பா, நான் உடைய பாதத்திலே நிற்கிறேன். நான் எதை விட வேண்டும் அதை விடுகிறேன். நான் உடைய பிள்ளையாய் மாற வேண்டும். எனக்கு இந்த உலகத்திலே வெளிச்சம் வேண்டும், என் குடும்பத்திலே வெளிச்சம் வேண்டும், எனக்கு நித்திய ஜீவன் வேண்டும். இந்த நன்மையை தருவதற்கு இந்த உலகத்திலே வேறு யாராலும் முடியாத ஆண்டவரே, உம்மால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரெண்டு நன்மைகளையும் தருவதற்கு உலகத்தில் ஒருவருக்கு முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இரட்டிப்பான நன்மையை உனக்கு தந்து உன் குடும்பத்தை, அணைந்து கிடக்கிற குடும்பத்தை கட்டி எழுப்பி மரண இருளுக்குள் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேசத்துல உன்னை விடுவிக்கும்படியாக இயேசு ரட்சகர் வந்திருக்கிறார். இன்றைக்கே நீ அவருக்கு இடம் கொடுப்பார் என்றால் அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னை விசுவாசிக்கிறவன் எது வேணும்? அவன் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவன் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்பொழுது தாழ்ந்து போயிருக்கிறாய், அழிந்து போயிருக்கிறாய், வியாதிக்குள் இருக்கிறாய், கட்டுக்குள் இருக்கிறாய், கடன் கொள்ளைக்குள் இருக்கிறாய். உன்னுடைய மேன்மை விடாதபடி, நீ அவரை விசுவாசிக்காதபடி அநேக மனுஷனை நம்பிக்கொண்டிருக்கிறாய், அநேகருடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய். நீ அவருடைய முகத்தை இன்னும் பார்க்கவில்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது 38 வருஷம் பாடுகளுக்குள் இருக்கும் போது அவர் சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உணர்ந்தார், உனக்கு ஒத்தாசை அனுப்புகிறது பரலோகத்தின் தேவன் என்பதை என்று இந்த அருமையான வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் உன்னை வெட்கப்படுத்துவான், மனுஷன் உன்னை கேவலப்படுத்துவான், மனுஷன் உன்னை அற்பமாய் எண்ணுவான். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய முகத்தை பார்த்த தாவீது எப்படி பிரகாசிக்கப்பட்டாரோ அப்படியே உன்னையும் உன் குடும்பத்தையும் பிரகாசிக்க பண்ணும்படி என் ஆண்டவர் இயேசு இறங்கி வந்திருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுவதற்கு, உன்னுடைய மரண இருளை மாற்றுவதற்கு அவர் இயேசு வந்திருக்கிறார். என்னைக்கு அவரை ஏற்றுங்கள், அவருடைய சத்திய சபைக்கு போ. எங்கே ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்கிறார்களோ அங்கே போ. வேதம் சொல்கிறது, பிதாவை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வார்கள். அல்லேலூயா. ஆவி இல்லாத சபையிலே பிதா இல்லை, கர்த்தர் ஸ்தோத்திரம், இயேசு இல்லை. உண்மை இல்லாத சபையிலே இயேசு இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற இடத்துல இயேசு இருக்கிறார். ஆகவே நீ உயர்த்தப்பட வேண்டும். நீ தாழ்ந்திருக்கிறாய், நீ அவரை விசுவாசித்தால் உன்னை உயரத்திலே வைப்பார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறார், பயங்கரமான குழியிலோ உடையான சேற்றிலோ இருந்து என்னை தூக்கி எடுத்து என்னை கண்மலையிலே கொண்டு போய் நிறுத்தினார். அல்லேலூயா. நீ எந்த குழிக்குள் இருந்தாலும், எந்த சாபத்துக்குள் இருந்தாலும், எந்த கட்டுக்குள் இருந்தாலும் உன்னை தூக்கி எடுப்பதற்கு ஒரு நேசக்கரம் உனக்கு நேராய் கடந்து வருகிறது. தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ அழுவாய் என்றால், எந்த ஜீவிதம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, நான் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே, நான் தாழ்த்தப்பட்டு போகிறேன், என் குடும்பத்திலே நான் தாழ்த்தப்பட்டு இருக்கிறேன், என் தேசத்திலே நான் தாழ்த்தப்பட்டு இருக்கிறேன், அநேக ஜனங்கள் மத்தியிலே நான் தாழ்த்தப்பட்டு இருக்கிறேன். நான் உயர்த்தப்படுவதற்கு ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. ஒரு விசை உம்முடைய முகம் எனக்கு பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. அந்த சகோதரனுடைய வீட்டிலே வந்த ரட்சிப்பை எனக்கு நீ தாரும் என்று சொல்லி என்றைக்கு நீ கதறுவாய் என்றால், என்றைக்கு நீ ஜெபிப்பாய் என்றால், இந்த 2021 ஆண்டு ஒரு குடும்பத்திலே வெளிச்சத்தின் ஆண்டு. இதுவரையில் கண்டிராத வெளிச்சம், இதுவரையில் கண்டிராத சமாதானம், இதுவரையில் கண்டிராத ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, நீ இன்றைக்கு இறங்கி வா. நீ நம்பி இருக்கிறது, நீ போகிற ஆராதனை உண்மை அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த சத்திய சபை, சத்திய வேதம் என்ன சொல்கிறதோ அந்த சபையை நீ ஆராதித்து இந்த மேன்மையான பாகத்தை அணிந்து கொள்ள என் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். நீ ஒருபோது கெட்டு போக மாட்டாய், ஒருபோது நீ அழிந்து போக மாட்டாய். கர்த்தர் உன்னை விடுவிக்க இறங்கி வந்திருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அருமையான கர்த்தாவே வேலை எனக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை எனக்கு தந்தி அந்த
அந்த வார்த்தையை நான் இப்பொழுது அறிவித்திருக்கிறேன். இந்த வார்த்தை எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் கடந்து செல்கிறதோ இந்த வார்த்தை கிரிய செய்யணும் ஆண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை தந்த கர்த்தர் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் ரட்சிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த பண்டிகை நாட்களிலே இந்த 2020 டிசம்பர்ல இருந்து ஆண்டவரே 2021 போகும்போது உங்களுடைய பிள்ளைகளுடைய சகல இருளும் நீங்கி எல்லாரும் வெளிச்சத்தை காண, ஜீவனை காண, நித்தியத்தை காண உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாக நான் கெஞ்சுகிறேன், ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த டெலிவிஷனுக்கு முன்னால் முழங்கால் படிட்டு இருக்கிற ஒருவரும் விட்டு போகாதபடி எல்லாரும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையோடு எழுதுவதற்காக ஸ்தோத்திரம், இந்த வார்த்தை கிரியை செய்வதற்காக ஸ்தோத்திரம், இந்த வார்த்தை கேட்டு கீழ்ப்படுகிற அனைவரையும் நித்தியத்துக்குள்ளே நீ சேர்த்து கொள்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதியும், பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.